வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குமார பர்வதம் பற்றி பார்ப்போம். இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. கடனம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு செங்குத்தான பாதை வழியாக போகிறது தான் இந்த ட்ரெக்கிங்கோட அருமையான ஒரு experience-ஆ இருக்கும். கர்நாடகா மலையேற்றத்திற்கான ஆரண்ய விஹாரா போர்ட்டல் வந்ததுலேருந்தே குமார பர்வத மலையேற்றத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஒரு புறம் பட்டார மனோவில் நம்மளால் தங்க முடியாது, பட்டார மனே அப்படின்னு சொல்லுவாங்க, தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் 2 நாட்களுக்கு பதிலாக ஒரு நாளில் மலையேற்றத்தை முடிக்க வேண்டியிருக்கும். மறுபுறம் பீடஹள்ளி சிகரத்துக்கு அணுகிறதுக்கு புதிய பாதை வனத்துறையால் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வழித்தடங்கள் ஒவ்வொன்றின் முழுமையான விவரங்கள் அனுமதி, செயல்முறைகள் மற்றும் நீங்கள் சொந்தமாக மலையேறம் செய்ய தேவையான அனைத்து விவரங்களையும் நான் இங்கே சொல்ல போகிறேன். குமார பர்வதம் அப்படின்றது ஒரு அழகான மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்ததுங்க. இந்த மலையேற்றத்திற்கான முழுமையான வழிகாட்டியை இப்போ நான் இருக்க போகிறேன். கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள புஷ்பகிரி வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள தான் இந்த குமார பர்வதம் இந்த சிகரம் அமைஞ்சிருக்கு. இது குடகு மாவட்டத்தில் தடியாண்ட மூலுக்கு பிறகு 2வது உயரமான சிகரம் அப்படின்னு கர்நாடகாவில் 4வது உயரமான சிகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்தில் குக்கே அப்படின்ற ஒரு குமாரன்றது முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ குக்கேயிலிருந்து பாரம்பரிய பாதை இருக்குது. குமார பர்வதத்திற்கு மலையேற்றம் அதன் சிரமத்திற்கு பெயர் பெற்றதுங்க. அதன் அடிவாரத்தில் உள்ள பழங்கால குக்கே சுப்பிரமணிய கோயிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி குக்கே சுப்பிரமணிய கோயிலை பற்றி நான் ஒரு பெரிய விளாக் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அருமையான தகவல், அதோட கதைகள், அதோட வரலாறுகள் பற்றி நான் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா போய் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா தமிழ் கடவுளான முருகனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம முருகனை கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கர்நாடகாவிலையும் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதை படிக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம சமுத்திர மந்திரம் அப்படின்னு சொல்கிற யூஸ் பண்ண வாசுகி அவங்க அடைக்கலம் போயிருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற முருகன் அங்கே வந்திருக்கிறாரு. அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாசுகி இவங்களுக்கு குடை விரித்து தன் 6 தலையும் இவங்களுக்கு சிரசுக்கு நின்றுருக்கிறதா சொல்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி பித்ரு சாபங்கள் அப்படின்னு இருக்கிறதுக்கும் நாகதோஷங்கள் இருக்கிறவங்களுக்கும் இந்த கோயிலில் பாம்புக்கு அதாவது நாகத்துக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க. இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். அதையும் வாட்டி பாருங்கள். ஏறுவது நீண்டது மற்றும் கடினமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சமமாக மாறுபட்டிருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, அழகான காடுகள், ஒரு மறைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சி, ஷோலா புல்வெளிகள், இந்த பரந்த நிழல்கள் மற்றும் சேஷ பர்வதத்தின் மாயாஜால பார்வை புள்ளி வழியாக நம்மளை அழைத்து செல்லும். குக்கே பக்கத்திலிருந்து காட்டில் இருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரும்போது நீங்கள் முதல்ல பார்க்குற ஒரு விஷயம் கம்பீரமான சேஷ பர்வத சிகரம் தான். அது சேஷ பர்வதத்தில் ஏறிய பிறகு தான் குவிமாட வடிவிலான குமார பர்வத சிகரம் தூரத்தில் தன்னை வெளிப்படுத்தும். அங்கிருந்து பாதை ஒரு மாயாஜால காட்டுக்குள்ளே இறங்கி குமார பர்வதத்தின் அடிவாரத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். அதை தொடர்ந்து சிகரத்திற்கு ஒரு செங்குத்தான இடைவிடாத ஏற்றம் வேறு எங்கும் இல்லாத ஒரு சாகசமாக இருக்கும். அதான் நான் உங்களுக்கு முதல் கிளிப்பிங்லேயே காமிச்சேன். இது என்னோடய ஃப்ரெண்டு. இவர் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே, 15 கூட இல்லை, 18 வருஷத்துக்கான ஒரு நண்பர். அவர் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போவார். ஸோ அவர்கிட்ட நான் இந்த வீடியோ கேட்டிருந்தேன், எனக்கு அனுப்புங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக் பண்ணும்போது இதை பற்றி நான் ஒரு சின்ன விளாக் போடணும். அதனால் அவர் எனக்கு அனுப்பின வீடியோ கர்ட்டசிக்காக நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவர் பேர் ஜெயக்குமார். அவரோட அப்டேட்ஸ் நான் பின் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அவரோட ட்ரெக்கிங் அனுபவத்தை பற்றி கேட்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி நேர்காணல் போடலாம். அப்புறம் இந்த பயணம் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கு. குக்கேயிலிருந்து குக்கேக்கே திருப்பியும் வர மாதிரி இருபுறமும் முன்னதாக இது வழக்கமாக 2 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட இது பட்டார மனோவில் இப்போ தங்க முடியாதனால, வசதிகள் இல்லாதனால இப்போ முகாமிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம விருப்பம் இந்த மாதிரி அந்த மாதிரி 2 நாள் டூர் போகிற ஆசையை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்கள் முழு மலையேற்றத்தையும் ஒரே நாளில் முடிக்க நீங்கள் இது முன்பை விட கடினமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை சின்ன சின்ன மலைகள் எங்கேயாவது இருந்தால் நம்ம ஏறி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகணும். சடனாக போகிறது அட்வைசபிள் கிடையாது. பீடஹள்ளியிலேருந்து எளிதான அணுகுமுறை இருக்குங்க. பல மலையேற்றக்காரர்களும் இன்னும் தெரியாதது என்னென்னா, இப்போது பீடஹள்ளி வழியாக சிகரத்தை எளிதாக அடைய முடியும். பீடஹள்ளி பாதை குக்கேயிலிருந்து வழக்கமான அணுகலை விட மிக குறுகியது. இது மிகவும் படிப்படியாகவும் இருக்குது. இருப்பினும் இந்த பாதையில் உள்ள காடுகள் மாயஜாலமானவை தான்.
இருப்பினும் நீங்கள் பீடஹள்ளியிலிருந்து பீடஹள்ளி வரை இந்த மலையேற்றத்தை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னா சேஷப்பர்வதத்தை நீங்கள் வந்து தவறிட்டுருவீங்க. இது குமாரபர்வத சிகரத்தை விட சிறந்த பார்வை தலமாக வந்து இருக்கிறதுனால நான் வந்து குக்கே வழி தான் வந்து மிக அருமையான வழின்னு சொல்வேன். என்ன செய்கிறது, எப்படின்னு யோசிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சிறந்த தீர்வும் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து குறுக்கு வழியில் மலையேற்றம் செய்யலாம். பீடஹள்ளியிலிருந்து தொடங்கி குக்கேக்கு முடிவடையும் இந்த வழி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது உலகிலேயே சிறந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். பீடஹள்ளி பக்கத்தில் இருக்கிற பசுமையான அடர்ந்த காடுகள் வழியாகவும் நீங்கள் கடந்து செல்லலாம். மேலும் கீழே இறங்கும் வழியில் வந்து சேஷப்பர்வதத்தை நம்ம பார்க்கலாம். குக்கே பாதை நீண்டதாகவும் களைப்பூட்டுவதாகவும் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதில் இறங்கி ஏறி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிரமமாகவும் சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். இறங்குதல் வந்து அவ்வளோ சுலபமாக இருக்காது. இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அந்த வழியில் ஏறுவதை விட இது வந்து எளிதாக இருக்கும் இந்த பீடஹள்ளி வழி. குமார பர்வதத்துக்கு அனுபவிக்க இப்போ பல வழிகள் இருக்குது. அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் வரப்போகிற இதில். உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ உடற்பயிற்சி நீங்கள் உங்களோட உடல் நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஏற முடியும். ஸோ இதுக்கு முன் அனுபவம் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் இது மிகவும் பொருத்தமான ஒன்றா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். குமார பர்வதற்கு செல்றதுக்கு சாத்தியமான வழிகள் இருக்குது. குக்கே முதல் குக்கே வரை இதுக்கு வந்து 22 கிலோமீட்டர் இருக்குது. 2 வழிகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 300 பேர் தான் அனுமதிங்க. அப்புறம் பீடஹள்ளி முதல் பீடஹள்ளி வரை இதுக்கு வந்து 14 கிலோமீட்டர். இந்த இரு வழிகளுக்கும் ஒரு நாளைக்கு 300 அனுமதிகள் மட்டும்தான் அவைலபிள். பீடஹள்ளியிலேருந்து குக்கே வரை இது 18 கிலோமீட்டர். குறுக்கு ஓவர் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 30 பேர் மட்டுமே அனுமதி. மிக உயரமான இடம் வந்து குமார பர்வத சிகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 5600 அடியாக இருக்குது. அப்புறம் இந்த எல்லா அனுமதியும் பார்த்தீங்கன்னா ஆரண்ய விஹார போர்ட்டல், ஆரண்ய விஹார வலைதளத்தில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்து அது முடிவு எடுத்துக்கோங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க குமார பர்வத மலையேற்றத்தை முயற்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமார பர்வத மலையேற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி கர்நாடகாவின் கடினமான மலையேற்றங்களில் ஒன்று அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இது நீண்டது, நிலையான ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். சிகரத்திற்கு இறுதி ஏறுதல் சகிப்புத்தன்மையின் ஒரு கொடூரமான சோதனையும் இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். மிகவும் திறமையான தொடக்க நிலையிலாளர்கள் கூட வந்து இதை முயற்சி செய்யலாம். ஆனால் குமார பர்வதத்துக்கு ஏறுவதற்கு முன்னே மேற்கு தொடர்ச்சி மலையில் முந்தைய மலையேற்ற அனுபவங்கள் நீங்கள் வந்து இருந்திருந்தால் இதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இல்லாட்டியும் பீடஹள்ளியிலிருந்து சிகரத்தை எப்போ நீங்கள் எளிதாக அணுகலாம். ஆனால் எப்போதும் இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எந்த பாதையை தேர்வு செய்தாலும் நீங்கள் வேறு சில மலையேற்றங்களையும் செய்கிறதுக்கு அப்புறமா தான் குமார பர்வத மலையேற்றத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிந்துரைக்கிறேங்க. இதில் என்னென்ன கவனிக்க வேண்டியவை என்ன, பரிந்துரைக்கப்பட்ட பயணத்திட்டம் எப்படி, அது பீடஹள்ளி சுற்றி எப்படி, குக்கே சுற்றி எப்படி, இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி மேலே இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தேன். திருப்பியும் அதை பற்றி அதிகம் படியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். பீடஹள்ளியிலேருந்து குக்கே வந்து ஒரு கிராஸ் ஓவர் வரை, அப்புறம் இந்த மாதிரி பீடஹள்ளி சுற்று, இதோட வந்து விரிவான தகவல் வந்து இப்போ நம்ம பேசலாம். எப்போ வந்து சிறந்த நேரம், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான காடுகள் நான் சொன்னேன். நீங்கள் வந்து குக்கே பக்கத்துலேருந்து உங்கள் பயணத்தை தொடங்கினாலும் சரி, இல்லை பீடஹள்ளியிலேருந்து உங்கள் பயணத்தை தொடங்கினாலும் சரி, புஷ்பகிரி வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள மிக அழகான காடுகள் வழியாக தான் நடந்து செல்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த அழகிய மேற்கு இமயமலை வந்து காடுகள் பழங்கால மரங்களால் நிறைஞ்சிருக்கும். உயரமான பாசி முடிய இந்த ராட்சதர்கள் மாதிரி ஜாமுன்னு சொல்கிறாங்களே, சிஜியம் குமினி, பனசம்பா, டிப்டேரோக்ரிஸ் இன்டிக்ரிஸ் அப்படின்ற ஒரு வாழ்வினம், அப்புறம் வந்து குளர்மாவு, மிச்சில்டிஸ் மிக்ராந்திஸ் ஆகியவை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அழகாக தெரியும். தலைக்கு மேலே ஒரு கடினமான விதானத்தை வந்து உருவாக்கியிருக்கும். நீங்கள் மேலே ஏறும்போது அடர்ந்த மூங்கில் புதர்களையும் காண்பீங்க. சில பகுதியில் நீங்கள் ஒரு இமயமலை காடு வழியாக நடந்து செல்வது போல வந்து உணர்வீங்க. ஃபுல்லாக வந்து க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். நீங்கள் பீடஹள்ளியிலிருந்து வருவீங்க அப்படின்னா குமார பர்வதம் வரையிலான முழு பாதையும் இந்த மாயாஜால காடுகளின் வழியாக தான் போகும். ஆனால் உங்களுக்கு பிடித்தமான பகுதி தான் இது அனைத்தும் சமமாக. ஆனால் நீங்கள் குக்கே பக்கத்திலிருந்து மலையேற்றம் செய்கிறது சேஷப்பர்வதத்திற்கும் குமார பர்வதத்திற்கும் இடையிலே காட்டு பகுதி ரொம்ப உண்மையிலே தனித்து நிற்குங்க. மேலும் மூடு பனி நிறைந்த நாளில் வந்து நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா அந்த இடம் முழுவதும் ஒரு மர்மமான அதிசயமாக உலகமாக மாறிடும் நம்மளுக்கு. இப்போது
மேற்கு தொடர்ச்சி மலையில் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதியில் மிக உயரமான சிகரங்களில் ஒன்றான குமார பர்வதம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மூச்சடைக்கக்கூடிய காட்சியை வழங்கிட்டே இருக்கு. உச்சியிலிருந்து அடிவானம் வர நீண்டு விழுந்திருக்கும் முடிவில்லாத மலையும் அடுக்குகளையும் காணலாம். தெளிவான நாளில் கூர்கின் மிக உயரமான சிகரமான சொல்கிற மாதிரி தடியண்டா மோலிகா அது அப்படின்றத நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். சிக்கமங்களூரில் இருக்க இந்த குத்ரமுக் மலைத்தொடரின் தொலைதூர காட்சியை கூட நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். காற்று வீசும் உச்சியிலிருந்து எல்லா திசைகளிலும் புல்வெளி முகடுகள் வந்து நீண்டிருக்கும். இது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். உண்மையை சொன்னால் குமார பர்வதத்தை விட சேஷ பர்வத்தின் காட்சிகள் தான் நாங்கள் அதிகமாக விரும்புகிறோம் அப்படின்னு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இது ஒரு நம்ப முடியாத சாதகமாக இருந்தாலுமே அங்கேருந்து முடிவில்லா சோலை காடு இதெல்லாம் தாண்டி கீழே ஊர்லும் பச்சை மலைகளை பரந்த காட்சியை நீங்கள் ரசிச்சுட்டே நீங்கள் வந்து இறங்கவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். இது பொதுவாக காற்று வீசும் மற்றும் கிட்டத்தட்ட நம்மளை வந்து தள்ளி விடுற அளவுக்கு காத்தடிக்கும். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இந்த அனுபவத்தை இன்னும் சிறப்பானதாக உங்களை வந்து உற்சாகப்படுத்தும். ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா, நீங்கள் குக்கே பக்கத்துலேருந்து மலையேற்றம் செய்தால் மட்டுமே தேசப்பட்ட பீடஹாலியில் உண்மையான ஒரு உணர்வு. அப்புறம் இந்த பயணத்தில் பல்வேறு வகையான நிலப்பரப்புகள் பிரமிக்க வைக்கும். குறிப்பாக நீங்கள் குக்கே பக்கத்துலேருந்து வரோம் அப்படின்னா தொடக்கத்துல இருந்தே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை வந்து கூட மாதிரியே மறைஞ்சிருக்கும். அடர்ந்த காடு வழியாக நீங்கள் நடந்து செல்வீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மரங்கள் மறைப்பிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது கல் மண்டபத்திற்கு உங்களை அழைத்து செஞ்சிடும். இது வந்து ஒரு முடிவற்ற திறந்த புல்வெளிகள் உங்களை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் சரியாகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது சேஷ பர்வதற்கு ஏறுவதற்கு முன் ஒரு சிலிப்பூட்டு பயணத்தை நீங்கள் வந்து அடைஞ்சிருவீங்க. அங்கேருந்து நீங்கள் அதன் புல்வெளி சிகரத்துக்கு செல்வீங்க. பின்னர் மீண்டும் ஒரு அழகான காட்டுப்பகுதிக்குள்ளே இறங்கிடுவீங்க. இது உங்களை குமார பர்வதத்தின் அடிவாரத்திற்கு அழைத்து செல்லும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் முற்றிலும் புதிய சூழலில் இருப்பது போல உணர்வீங்க. பீடஹள்ளி பக்கத்தில் பன்முகத்தன்மை சற்று குறைவாக இருப்பதை நாங்கள் வந்து ஒத்துக்கணும். இருந்தாலும் பீடஹள்ளி பாதை வந்து அதன் சொந்த வசீகரத்தை கொண்டிருக்கு. நிலப்பரப்பில் குறைவான மாற்றங்கள் இருக்குது, ஆனால் அது இன்னும் அழகாக நிரம்பி இருக்கு. நீங்கள் உயரமாக காடுகள் வழியாக நடந்து அடர்ந்த மூங்கில் திட்டுகளை கடந்து அதுக்கப்புறம் உச்சி மாநாட்டிற்கு இறுதி தள்ளலுக்கு முன் அதன் கருப்பு பாறை பலகைகள் கடந்து நடப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதை வந்து குறுகி போகும், நிலப்பரப்புகள் வந்து வேறுபட்டிருக்கும். ஆனால் மிகவும் ரொம்ப அருமையான ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுக்குங்க. அப்புறம் இந்த பயணத்திட்டத்தை பற்றி நான் சொன்னேன். பீடஹள்ளியிலிருந்து குமார பர்வதத்திற்கு மலையேற்றம் ஒரு வழியாக சுமார் 7 கிலோமீட்டர் இருக்கும். வழக்கமாக உச்சி அடைய சுமார் 4 மணி முதல் 5 மணி நேரம் ஆகும். கீழே திரும்பி வர இன்னும் 2-3 மணி நேரம் அதிகமாக தான் ஆகும். எனவே நீங்கள் முழு மலையேறத்திற்கும் மொத்தம் 7 முதல் 8 மணி நேரத்துக்கு மேலே செலவிடணும். அப்புறம் ஒரு செங்குத்தான அப்புறம் தந்திரமான பகுதிகளும் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எளிதான பாதையாக இருக்காது. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு, அதாவது சோம்வார்பேட் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்துட்டிங்கன்னா குமார பர்வத மலையேற்றத்திற்கான தளமாக செயல்படும் பீடஹள்ளி வன சோதனை சாவடியை வந்து அடைஞ்சிடலாம். அந்த பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த வழிக்கு அரசு பேருந்து ஓடுது. பட் ஆட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் சீக்கிரமாக புறப்படுறது நல்லது. மலையேற்ற தளத்தை வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடுவீங்க. சோமர்பேட்டிலேருந்து வன சோதனை சாவடிக்கு வந்து 25 கிலோமீட்டர் பயணத்திற்கு ஆட்டோக்கள் தான் 800லிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. வாகன போக்குவரத்து சாலை முடியும் இடத்துல ஆட்டோ வந்து உங்களை இறக்கி விட்டுரும். இங்கே ஒரு சின்ன உணவகம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு காலைல உணவு சாப்பிடலாம். மற்ற உங்கள் மதிய உணவை வந்து பேக் செஞ்சுக்கலாம். குமாரபர்வத மலையேற்றத்துக்கு உங்கள் சொந்த உணவை எடுத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப பரிந்துரைக்கப்படுறதுங்க. இது முக்கியமாக நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறது தான் விஷயம். இந்த உணவகத்திலிருந்து வன சோதனை சாவடிக்கு 1 கிலோமீட்டர் நடந்து செல்லணுங்க. குவிமாடம் அப்படின்ற வடிவ குமார பர்வத சிகரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சூரியனோட முதல் கதிர்கள் சிகரத்தை தொடும்போது அது நடுவே நடந்து செல்கிற ஒரு அழகான அனுபவத்தை வந்து ஏற்படுத்தும். உங்கள் ஆரண்ய விஹார அனுமதி சீட்டுகளை வந்து பீடஹள்ளி டு பீடஹள்ளி சுற்றுப்பாதைக்கு முன்பதிவு செஞ்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. சோதனை சாவடியில் இந்த வனத்துறையிடம் சரி பார்க்கணும். அப்புறம் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அதை அங்கேயே வந்து பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் வந்து வனக்காவலர்கள் வந்து சரி பார்த்துட்டு தான் உங்களை அனுப்புவாங்க. அப்புறம் உங்கள் கண்டுபிடிக்கும் பொருட்களின் எண்ணிக்கையை பொறுத்து உங்களுக்கு வைப்புத்தொகை, அதாவது உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்து வசூலிக்கப்படும். இந்த வைப்புத்தொகை வந்து நீங்கள் திரும்பி வரும்போது பிளாஸ்டிக் பொருட்களை கொடுத்துட்டு நீங்கள் அந்த காசை வாங்கிக்கலாம்.
அனைத்தும் காண்பிக்க வேண்டும், இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. மாலை 5 மணிக்கு வந்து பிறகு நீங்கள் திரும்பி வரும்போது வன சோதனை சாவடி அடைஞ்சிடணும், இல்லைன்னா வந்து உங்களோட வைப்பு தொகை பறிமுதல் செய்யப்படுறது கஷ்டமாயிடும். நீங்கள் எந்த முகாம் உபகரணங்களையும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அதாவது நீங்கள் முகாம் தங்குற மாதிரி டென்ட்டு கேம்ப் போடுற மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் நீங்கள் எடுத்து போகக்கூடாது. கத்தி, கயிறு, தார்பாய், அப்புறம் தாழ், அப்புறம் சமையல் பாத்திரம், இதெல்லாம் வந்து முகாமில் உபகரணங்களாக கருதப்படுறதுனால இதையெல்லாம் வனத்துறை வந்து பறிமுதல் செஞ்சு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கட்டுற மாதிரி வந்துடும். இந்த பயணத்துக்கு உங்களுக்கு எந்த வழிகாட்டிகளும் தேவையில்லைங்க. ஆனால் சோதனை முடிஞ்சதும் உடனடியாக உங்கள் பயணத்தை தொடங்கிடணும். காலையில் 7 மணிக்குள்ளே தொடங்க திட்டமிட்டாதான் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லது. இந்த பயணம் பெரும்பாலும் அடர்ந்த காடுகள் வழியாக செல்றதுனால 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் முதல் திறந்த பார்வை புள்ளியை அடைஞ்சிருவீங்க. காலைல 9:30க்கு இந்த காட்சி புள்ளியை வந்து அடைய திட்டமிட்டுருங்க. பார்வை புள்ளியிலிருந்து குமார பர்வதற்கு அந்த சிகரத்துக்கு சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இருப்பினும் எந்த ஏறுதல் செங்குத்தானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இந்த காலையில் 11 மணிக்குள்ளே உச்சிக்கு வந்து செல்ல முயற்சிக்கணும். சிகரத்தில் சிறிது நேரம் செலவிடலாம். காட்சிகளில் கண்டிப்பாக மூழ்கி போயிடுவீங்க. எதையாவது நம்ம எடுத்துகிட்டு போன தின்பண்டங்களையோ இல்லை உணவுகளையோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய உணவு வந்து உங்களிடம் இல்லைன்னா அந்த போதுமான அளவு இந்த இந்த ட்ரெயில் சிற்றுண்டிகளை வந்து வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களால் வந்து அங்கே பசி கண்டிப்பாக அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். குறைந்தபட்சம் காலையில் 11 மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த 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 இறக்கத்துக்கு நம்ம வந்து தொடங்கிடணும். பீடஹள்ளி டு பீடஹள்ளி சுற்றுப்பாதை அனுமதி உங்களுக்கு இருக்கிறதுனால குக்கே பாதையை நோக்கி செல்லவே கூடாது. கிரிக்கெட் வன சோதனையில் வந்து சாவடியில் உங்களுக்கு அதிக அபராதம் வந்து விதிக்கப்பட்டுரும். அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அடுத்து 3லேருந்து 3:30 மணிக்குள்ளே வந்து இந்த இறங்குதலை வந்து வசதியாக முடிக்க முடியும். ஓய்வு நிறுத்தங்கள், தண்ணீர் இடைவெளிகள் மற்றும் மதிய உணவு இடைவெளிகளை வந்து சேர்த்து முழு மலையேற்றத்தையும் அதிகபட்சமாக 8லேருந்து 9 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் காலையில் 7 மணிக்கு தொடங்குனீங்கன்னா பிற்பகல் 3 மணிக்குள்ளே மலையேற்றத்தை தொடக்க இடத்திற்கு திரும்பி வர்றதுக்கு திட்டமிட்டுடணும். திரும்புகிற வழியில் மிகவும் தாமதமாக வருவது ஆபத்தானதாக இருக்கும். புஷ்பகிரி வனவிலங்கு சரணாலயத்தை புலிகள் அப்புறம் யானைகள் வந்து தாயகமாக கொண்டிருக்கிறதுனால இந்த பாதையில் நம்ம கண்ணுக்கு தென்படும். இது வந்து இருக்கிறதுக்கான அறிகுறிகளை வந்து நீங்கள் அப்போவே பார்த்துக்கலாம். ஸோ எப்பவுமே இருட்டுறதுக்குள்ளே இந்த இடத்த திரும்பி வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த முன்னுரிமை கொடுத்து இந்த ட்ரிக்கை பிளான் பண்ணுங்கள். மதியம் 1:30 மணிக்கு திரும்பும் நேரத்தை வந்து நிர்ணயிக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு கட் ஆஃப் நேர புள்ளியாக வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் சிகரத்தை அடைஞ்சு விட்டீங்களா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் திரும்பி செல்றதை தொடங்கிடுங்க. வனத்துறை அலுவலகத்திற்கு வாகன போக்குவரத்து சாலையின் தொடக்கத்திற்கு நடந்து செல்லுங்க. அப்போ வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் சோம்வார்பேட்டைக்கு செல்லும் பேருந்து கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஆட்டோவில் போயிடுங்க. சோம்வார்பேட்டையிலேருந்து பெங்களூருக்கு செல்றதுக்கு KSRTC பேருந்து வந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலையில் பெங்களூரில் போய் அடைஞ்சிடும். ஸோ நான் என்ன சொல்ல, பீடஹள்ளி சர்க்கியூட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்வார்பேட்டில் காலையில் 5 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த ட்ரெக் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு 6 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் உங்களோட உணவை சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் 9:30 மணிக்கு பார்த்துருவீங்க. அப்புறம் இந்த குமார பர்வதா அந்த மலைக்குன்று வந்து 11 மணிக்கு பார்த்துருவீங்க. அப்புறம் அங்கேருந்து பீடஹள்ளிக்கு நடக்கிறது 11:30க்கு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். இந்த 1:30 மணி வரைக்கும் நீங்கள் டேர்ன் அரவுண்ட் டைமாக வச்சுக்கோங்க. திருப்பியும் நீங்கள் 3 மணிக்கெலாம் உங்களோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரீச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குக்கேயிலேருந்து போகிற வழிபாதையை பார்க்கலாம். குக்கேயிலேருந்து குமார பர்வதத்துக்கு செல்கிற மலைப்பாதை வந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது ஒரு சவாலான மற்றும் இடைவிடாத ஏறுதல் இருந்துகிட்டே இருக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மிகவும் கடினமான ஒன்றாக அறியப்படுது. முன்னதாக மலையேற்றம் செய்பவர்கள் வன அலுவலகம் அல்லது பட்டார மலையேற்றத்தை பதிப்பாங்க. இருப்பினும் இப்போ முகாமிடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் முழு ஏறுதலையும் முடித்துவிட்டு ஒரே நாளில் 20 கிலோமீட்டர் தூரம் திரும்பி செல்றதுக்கு பிளான் பண்ணிக்கணும். ஏறுவதற்கு மட்டும் 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். இறங்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும். இதன் பொருள் வந்து நீங்கள் சுமார் 11-12 மணி நேரம் வந்து தொடர்ந்து மலையேற்றம் செஞ்சுட்டே இருப்பீங்க. இதற்கு அதிக அளவிலான உடற்பயிற்சி, அப்புறம் வந்து
நாங்கள் நிறைய தேவைப்படும். நீங்கள் தயாரித்து வச்சுக்கணும் ரெடியாக, சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே. தாமதமாக எப்பப்போ போகிறீங்களோ அந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தாதீங்க. எந்த விலையிலும் நிச்சயமா நாட்டிற்கு செல்ல வேண்டாம். அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சுன்னா போகாதீங்க, திரும்பி சேர்ந்துருங்க. இருட்டிய பிறகு காட்டில் சிக்கிக்கொள்வது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக திரும்புகிற நேரத்தை அமைச்சு நீங்களே வந்து முடிவு பண்ணி அதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி அதை பின்பற்றிக்கோங்க. உங்கள் மலையேற்றத்தை முடிஞ்ச வரை சீக்கிரமாக தொடங்குங்க. அதிகாரப்பூர்வ வன நுழைவு காலை வந்து 6 மணிக்கு தான் திறக்க போகுது. ஸோ காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் புறப்படுறதுக்கு அனுமதிக்குமாறு அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பாதையில் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமாக இருக்கும். அந்த கூடுதல் அரை மணி நேரம் மலையேற்றத்தை பாதுகாப்பாக முடிப்பதற்கும் இருட்டில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் இது முக்கியமாக வித்தியாசத்தை ஏற்படுத்தும். காலை 5 மணிக்குள்ளே குக்கி சுப்பிரமணிய கோயில் அடைகிறதுக்கு திட்டமிட்டுருங்க. மலையேற்ற தொடக்க புள்ளி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கோயில் பகுதியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. உங்கள் அரண்ய விகார அனுமதி சீட்டுகளில் குக்கை பாதைக்கு முன்பதிவு செஞ்சுருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திட்டு நீங்கள் கிளம்புங்க. சோதனை சாவடியில் உள்ள வனத்துறையிடம் இதை சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து சரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதனால் நான் வந்து மற்ற விஷயத்துக்கு பார்க்குறேன். இறுதிய பிறகு வன சோதனை சாவடி அடைஞ்சால் உங்கள் வைப்பு தொகையை நீங்கள் வந்து பெற முடியாது. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வரதுக்கு ரீச் பண்ண பாருங்கள். எந்த முகாம் உபகரணங்களையும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். சேம் நான் சொன்ன மாதிரி அங்கே தங்குறதுக்கான எந்த வசதியும் இல்லை. இந்த பயணத்துக்கு உங்களுக்கு எந்த வழிகாட்டிகளும் தேவையே இல்லை. ஆனால் சோதனை முடிஞ்சதும் உடனடியாக உங்கள் பயணத்தை தொடங்கிடுங்க. காலையில் 6 மணிக்குள்ளே பயணத்தை தொடங்க திட்டமிட்டுருங்க. காலை 5:30 மணிக்குள்ளே பயணத்தை தொடங்க முடிஞ்சால் நல்லது. இந்த பாதை உங்களுக்கு எப்போதும் நேர பற்றாக்குறை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் எந்த உணவகங்களும் திறந்திருக்காது. முக்கியமான நேரத்தை மிச்சப்படுத்துறது உங்கள் சொந்த உணவை எடுத்து போகிறது தாங்க. ஆரம்பத்தில் பாதை அடர்ந்த காடு வழியாக செங்குத்தாக ஏறும். 5.5 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் பட்டாரமனை அப்புறம் கிரிக்காட் வன சோதனை சாவடியை வந்து அந்த பகுதியை வந்து அடைஞ்சிடுவீங்க. புஷ்பகிரி வனவிலங்கு சரணாலயத்திற்குள் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நுழைவது இங்கே தான். காலையில் 8:30 மணிக்கு வன அலுவலகத்தை அடைய திட்டமிட்டுருங்க. வனத்துறை அலுவலகத்திலிருந்து ஷோலா புல்வெளிகள் வழியாக சேஷபர்வத சிகரத்துக்கு செங்குத்தாக ஏறணும். குமாரபர்வத சிகரத்திற்கு சரியான நேரத்தில் செல்ல அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த 3.5 கிலோமீட்டர் ஏறுதலை நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இது ரொம்ப சவாலாக இருக்கும். ஆனால் நீங்கள் காலையில் 10:30 மணிக்குள்ளே சேஷபர்வத சிகரத்தில் வந்து இருந்திருக்கணும். அப்போ தான் குமாரபர்வதம் அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மதியம் 12 மணிக்குள்ளே சிகரத்தை அடைஞ்சு உடனடியாக உங்கள் இறங்குதலை தொடங்கியிருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் மலையேற்ற தொடக்க இடத்திற்கு வசதியாக திரும்ப 5லேருந்து 6 மணி நேரம் கிடைக்கும். நீங்கள் வேகமாக சென்றால் மட்டுமே குமாரபர்வதம் நீர்வீழ்ச்சியில் குளிக்க நீர்வீழ்ச்சியிலிருந்து குக்கை பக்கத்தில் உள்ள வன அலுவலகத்துக்கு இறங்கி இன்னும் 30 நிமிடங்கள் ஆகும். உங்கள் மலையேறம் அந்த அதிகாரப்பூர்வமாக முடிவடைகிற இடம் இதுதான். திரும்பவும் வழியில் மிகவும் தாமதமாக வருவது ஆபத்தான விஷயமா இருக்கும். புஷ்பகிரி வனவிலங்கு சரணாலயம் புலிகள் மற்றும் யானைகளின் தாயகமாக இருக்கிறதுனால இந்த பாதையில் அவங்க இருப்பதோட அறிகுறிகளை நீங்கள் அங்கேயே உணரலாம், பார்க்கலாம், காணலாம். எனவே எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி செல்றதுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு திருப்ப நேரத்தை வந்து நிர்ணயிச்சுக்கோங்க, ஒரு டர்ன் அரவுண்ட் டைம். இந்த வழித்தடலுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் காலையில் 11 மணிக்குள்ளே சேஷபர்வத உச்சி அடங்கி இல்லைன்னா சேஷபர்வதத்தை தாண்டி வேறு எங்கேயுமே போகாதீங்க, இறங்கி வந்துடுங்க. இந்த உச்சியில் சிறிது நேரம் செலவழித்த பின்னர் உங்கள் திருப்பத்தை நீங்கள் தொடங்கிடுங்க. நீங்கள் மத்தியானம் 12:30 மணிக்குள்ளே சேஷபர்வதத்தை அடையலை அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு தயாராகிடுங்க. குமாரபர்வதத்தை தள்ளி போக முயற்சிக்காதீங்க. சேஷபர்வதையும் முயற்சிக்கவே வேண்டாம். இது நாங்கள் பரிந்துரைக்கிறது அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிளானை விட்டுருங்க. மதியம் 12:30 மணிக்கு உங்களால் இறுதி திருப்பு நேரம் பண்ண முடியல அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். இது ஒரு இறுதி புள்ளி நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நீங்கள் சிகரத்தை அடைஞ்சு விட்டுறீங்களா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் திரும்பி செல்றதை தொடங்கிடுங்க. குக்கை பக்கத்தில் உள்ள இறுதி புள்ளியை அடைஞ்சதும் சிறிது ஓய்வெடுத்து உங்கள் வைப்பு தொகையை மீட்டு கொண்டு பிரதான நகரத்தை நோக்கி நகருங்கள். குக்கை சுப்பிரமணிய கோயில் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீங்கள் நடந்தே செல்லலாம் அல்லது ஆட்டோவில் போகலாம். குக்கையிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் கடைசி கேஎஸ்ஆர்டிசி பேருந்து வந்து 10:30 மணிக்கு புறப்படும். நீங்கள் மறுநாள் அதிகாலையில் பெங்களூரை போய் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி நான் இதோட சின்ன குக்கி சர்க்கியூட்டும் சொல்ல போகிறேன். ஐட்டினரி ஆஃப் குக்கி சர்க்கியூட்னு. அதாவது குக்கி சுப்பிரமணிய டெம்பிளுக்கு 5 மணிக்கும், அந்த ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுறது 5:30 மணிக்கும், இந்த கிரிகாடே ஃபாரஸ்ட் கேம்புக்கு வந்து 8:30 மணிக்கும்,
சேஷ பர்வதா சம்மிட்டுக்கு 10:30 மணிக்கும் குமார பர்வதா சம்மிட்டுக்கு 12 மணிக்கும் கட் ஆஃப் டைம் டு ரீச், அதாவது சேஷ பர்வதா 11 மணிக்குள்ளே ரீச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து பண்ணிவிடுங்க. 12:30 மணிக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு இறங்குறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி பிரிகாடேக்கு வந்து 3 மணிக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை மீட்க முடியும். அதுக்கப்புறம் குமார பர்வதா வாட்டர் ஃபால் வந்து 4 மணிக்கு பார்த்துருங்க. திருப்பியும் நம்ம குக்கே பாயிண்ட்டுக்கு 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே வந்துடலாம். இதுதான் நாங்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்ட பயணம் அப்படின்னு சொன்னது. பீடஹள்ளி முதல் குக்கே கிராஸ் ஓவர் வரை தான் இந்த பிளான் இருக்குது. இந்த பாதை வந்து 17 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. பீடஹள்ளியிலேருந்து குமார பர்வதம் வரை 7 கிலோமீட்டர் ஏறுறதும், பின்ன சேஷ பர்வதம் வழியாக குக்கே சுப்பிரமணிய பக்கத்துக்கு 10 கிலோமீட்டர் இறங்குறதும் இதில் இருக்குது. பொதுவாக உச்சியை அடைய சுமார் 4லேருந்து 5 மணி நேரம் ஆகுது. இறங்குதல் ரொம்ப கடினமாக இருக்குது. இன்னும் 4லேருந்து 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. எனவே முழு மலையேற்றத்திற்கும் மொத்தம் 10 மணி நேரம் நம்மளுக்கு டைம் ஆயிடும். இது வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் இது முன்னாடி சொல்கிறேன். இது ஒரு நீண்ட மலையேற்றமாக இருக்கும். மேலும் நீங்கள் மாலை 5 மணிக்குள்ளே குக்கே சாலையை தலைப்பகுதியை அடைஞ்சிருக்கணும். இல்லை இது முடிந்தவரை அந்த சீக்கிரமாக தொடங்குறது நல்லது. பீடஹள்ளியிலேருந்து குக்கே வர மட்டுமே குறுக்கு வழி பயணம் வந்து சாத்தியமாக இருக்குது. குக்கேயிலேருந்து பீடஹள்ளிக்கு குறுக்கு வழி பயணம் செய்ய முடியாது. அது அனுமதிக்கப்படுறதில்லை. காலையில் 5 மணிக்குள்ளே சோம்வார்பேட் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்துருங்க. குமார பர்வத மலையேற்றத்துக்கு தளமாக செயல்படுற பீடஹள்ளி வனசோதனை சாவடியை அடைய பேருந்து நிலையத்திலேருந்து ஆட்டோவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது 800லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய டீட்டெயில்டு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் என்னோடய விலாகை வந்து பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் நன்றி. அண்ட் இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்போர்ட் மை சேனல். இந்த பிளானை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.